viewers, welcome to Preeti வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பத்தி. இது நம்ம பாடிக்கு நிறைய நல்ல விதத்துல உதவுது. இது எதுலலாம் அதிகமா இருக்குன்னு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கிரீன் டீ, ஆரஞ்சு இதுலலாம் அதிகமா இருக்கு. அது தவிர அதாவது ரெட் கலரா இருக்கிற ஈட்டபிள்ஸ்ல இது அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரெட் கலர் பொட்டேட்டோஸ் இருக்கான், ரெட் கலர் பெப்பர் அதாவது மிளகு, ரெட் கலர் மிளகு, ரெட் கலர் உருளைக்கிழங்கு நமக்கு கொஞ்சம் புதுசு, ஆனா இது இருக்கு, இதுல இது அதிகமா இருக்கு. அது தவிர நமக்கு நல்லா தெரியும் தக்காளி, அதுக்கப்புறம் ரெட் கலரா இருக்கிற முள்ளங்கி, அதுக்கப்புறம் ரெட் கலரா இருக்கிற கோஸ், இதுலலாம் இது அதிகமா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்டை நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஸோ சமைச்சு நல்லா சாப்பிடுங்க, தெம்பாருங்க. இன்னைக்கு இங்க சமைக்க போற அந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு இப்ப பார்த்துடலாம். ஹலோ, வெல்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. நேம் ஜெயா. ஓகே, என்ன பண்ணிருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஓகே, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அதை பத்தி அப்புறம் பேசுவோம். இப்போ என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? இப்போ கோகனட் பாஜிரான்னு ஒரு ஸ்வீட் ஐட்டம் பண்ண போறேன். கோகனட் பாஜிரா அப்படின்னா என்ன? அப்படின்னா கோகனட் வச்சு ஸ்டஃபிங் பண்ணி ஒரு ஜீரால போட்டு எடுக்கிற ஒரு ஸ்வீட். ஒரு ஸ்வீட். ஓகே, கோகனட் பாஜிரா. இது எப்படி, இது பேர் நீங்களே வச்சீங்களா இல்ல இதான் அதோட பேர்? யூசுவலா நானே வச்சிட்டேன். நீங்களே வச்சிட்டீங்க. அப்ப இது இந்த டிஷ் நீங்க தான் கண்டுபிடிச்சீங்களா? சூப்பர். ஓகே, இதுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். வேற என்னலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? இது மாதிரி வேற என்ன ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, அப்போ இன்னைக்கு வியூவர்ஸ்க்கு நிறைய ரெசிபிஸ் காத்துட்டு இருக்கு இல்லையா? சரி, நம்ம கோகனட் பாஜிராக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன? ஆயில், கீ, கோகனட் ப்ளஸ் கேஷ்யூ நட்ஸ், மைதா, அதுக்கப்புறம் சுகர், ஏலக்காய், ஏலச்சி, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, ஓகே, கொஞ்சம் ரோஸ் வாட்டர், ஓகே, கலருக்கு கேசரி பவுடர், கேசரி பவுடர், கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் உப்பு அண்ட் இது முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா, ஸ்வீட்னா முந்திரி பருப்பு இல்லாம அது ஸ்வீட்டே கிடையாது அப்படின்னு போனாங்க. ஓகே, சோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பவுல்ல மைதா எடுத்து போட்டுக்கணும். தாராளமா போட்டுக்கலாமே? போட்டுக்கலாம். போட்டுட்டு கீ அதுல போட்டுக்கணும். ஓகே, இந்த மைதா ஒரு கப், கீ ஒரு அரை கப். ஆமா, இதுதான் ரேஷியோ. ஆமா. ஓகே, இதோட ஆப்போஸோட சும்மா ஒரு பிஞ்ச். ஓகே, அந்த ஸ்வீட் கொஞ்சம் நல்லா புஃப்னு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அது. ஓகே, அதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடர். ஓகே, அது தேவைன்னா நீங்க போட்டுக்கலாம், இல்லனா உங்களுக்கு ரியல் கலரே இல்ல, இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும், பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்கும், அதுக்காக தான். வேற ஒண்ணும். அப்புறம் ஒரு லிட்டில் பிட் சால்ட், லைட்டா அப்படி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சால்ட். இப்போ இது நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ஓகே, நல்லா கலக்கி இது ஒரு பேஸ்ட் ஆயிடும் இல்லையா? ஆமா, இதான் நம்ம சப்பாத்தி மாவு பண்ற அந்த பதத்துக்கு கரெக்ட்டா பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் நீங்க நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. அண்ட் அந்த ஸ்வீட்ஸ் கண்டுபிடிச்சதுன்னு உடனே எனக்கு பயங்கரமா உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஃபேமிலியில பாத்தீங்கன்னா எங்க வீட்ல மொத்தம் 8 பேர் இருக்கோம். பெரிய ஃபேமிலி. ஆமா, பெரிய ஃபேமிலினா நான், என்னோட ஹஸ்பண்ட், அப்புறம் சில்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா 3 பசங்க. ஓகே, அப்புறம் 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சோ மருமகள் இருக்காங்க. 2 மருமகள். பெரிய பையனும் என்னோட பெரிய மருமகளும் 2 பேரும் தனியா இருக்காங்க. ஓகே, ஜாயின்ட் ஃபேமிலி இல்ல. ஓகே, ரெண்டாவது செகண்ட் சன் பாத்தீங்கன்னா அவர் மேரேஜ் ஆன உடனே வைஃப் கூட்டிட்டு துபாய் போயிட்டாரு. சோ அவர் வேற துபாய்ங்கறனால அவர் அங்க போயிட்டாரு. அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்காரு. ஓகே, அதனால அவரு துபாய்க்கு போயிட்டாரு. ஓகே, இப்போ ஃபேமிலில இருக்கிறது பாத்தீங்கன்னா நானே, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட சின்ன பையன். சோ நீங்க 3 பேரும் இருக்கீங்க. ஓகே, ஆனா மொத்த ஃபேமிலி இது அப்படி சொல்றேன். அதுவே பெரிய விஷயம், பரவாயில்ல. ஏன்னா ஃபேமிலி எங்க ஊர்ல இருந்தாலும் நம்ம ஃபேமிலி தான் இல்லையா? இப்போ என்னெல்லாம் கலந்துருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மைதா, அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, அதாவது ஒரே ஒரு பிஞ்ச், அண்ட் கொஞ்சோண்டு கேசரி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு இல்லையா? இதெல்லாம் கலந்து நல்லா அதை பேஸ்ட் ஆக்கி இந்த சப்பாத்தி பதத்தை வச்சிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் அது கொஞ்சம் ஊறுச்சுன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் பஃப்னு வரும் இல்லைங்களா, அதனால 10 மினிட்ஸ் ஊறப்போறோம். அதுக்குள்ள நம்ம இந்த ஏலக்காய் எல்லாம் பொடி பண்ணிக்கலாம். தாராளமா பண்ணிக்கலாமே. தேங்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, முந்திரியும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு அதுவும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல இந்த தேங்காய் முந்திரியை ஃப்ரை பண்ணிடுவோமா? ஆமா. ரெடி ஆறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணீங்கன்னா நிறைய டிப்ஸ் வச்சிருக்கேன். நீங்க எங்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல டிப் ஒரு நல்ல டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா
இப்போ சம்மர் சீசன்ல வெயில்ல போயிட்டு வரோம் நம்ம. ஆமா. அந்த மாதிரி வெயில்ல போயிட்டு வர டைம்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்றத விட நம்ம வீட்லயே ஒரு எனர்ஜியா ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர் எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு நல்ல புதினா ஒரு 2 லீஃப் எடுத்துக்கலாம். ஓகே. எடுத்து அந்த இஞ்சியும் புதினாவும் சும்மா லைட்டா ஊற்றிட்டு அதை எடுத்து நல்லா ஒரு கூலிங்கான வாட்டர் ஒரு டம்ளர் வாட்டரில் எடுத்துட்டு இதை போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் வந்து ஆஃப் லெமன் அதை லைட்டாக விட்டுட்டு ஓகே நல்லா இது பண்ணி மேஷ் பண்ணி கலக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டிட்டு குடிச்சு பாருங்க. சூப்பராக இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும். ஓகே. ப்ளஸ் வந்து நல்லா ஜீரண சக்தி ஆகும். ஓகே. டயர்ட்னஸ் போகும். இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக பண்ணணும்னா ஒரு 2 ஐஸ் கியூபை போட்டுக்கிட்டோம்னா அதாவது கூலிங் வாட்டர் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். நார்மல் வாட்டர் எடுத்துட்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். ஓகே. நல்லா சில்னஸாக இருக்கும். நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுனால எந்த சைடு எஃபெக்டும் எதுவும் கிடையாது. ஓகே. ஆமா. அண்ட் லைம்லாம் வந்து ரொம்ப நல்லது. புதினா கேட்கவே வேணாம். இஞ்சி வந்து டைஜஷனுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். ஓகே. அதனால வீட்லயே செய்து சாப்பிட்றதுனால ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு கண்டிப்பா நம்ம வந்து ஹைஜீனிக்கா செய்யலாம் வீட்லயேங்கிறதுனால இல்லையா? ஓகே. கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பாருங்க. ஸோ இது வந்து ஆயிடுச்சு இல்லையா? ஆயிடுச்சு. நம்ம இதே இதுல வந்து இதுல எடுத்து போட்டுட்டு நம்ம இதை வறுத்துடலாமா? போட்டுக்கலாம். வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது கோகனட் பாஜீரா. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா வந்து நம்ம கோகனட்டை வந்து அழகா வறுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து பொடி பொடியா கேஷ்யூஸை வந்து பொடி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பொடியா நறுக்கிட்டு இருக்கோம் கையால. ஸோ அது ரெடி ஆகிறதுக்குள்ள இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பிரேக் சொல்ல போறேன். ஆனா உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் நிகழ்ச்சியில ஒரு குட்டி பிரேக். இந்த ப்ரோக்ராம்க்கு புது ஆங்கர் கிடைச்சிட்டாங்க. டேக் a ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். கோகனட் பாஜீரா பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நல்லா கையால குட்டி குட்டியா வெட்டி வச்சிருந்தா இல்லைன்னா வந்து அதை வந்து நம்ம நறுக்கி வச்சிருந்த கேஷ்யூஸ் அதாவது முந்திரி பருப்பை இப்போ போட்டு வறுக்க போறோம். பொறுக்கலாம். முந்திரி பருப்புக்கு நெய்யெல்லாம் அதை போடணுமா இல்லை அப்படியே? அதெல்லாம் இது ஓகே. அப்படியே ராவா தான் இதை வறுக்க போறோம். ராவா. ஓகே. உங்க வீட்டுக்காரை பத்தி சொல்லுங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தார். இப்போ வந்துட்டு அவர் வீட்டில் தான் இருக்கார். எதுவும் ஜாப் எதுவும் போகல. ஏன்னா பசங்க வந்துட்டு வேண்டாம் பெரியவங்களாயிட்டாங்க. ஆமாம், நாங்கள் தான் மணி ஏர்ன் பண்ணுறோமே, நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. என்னதான் அப்பளத்தை கொஞ்சம் அராவடியாக சாப்பிட்டாலும் வந்து அப்பா மேலே பாசமாக இருக்கிறதுல வந்து ஒரு நல்ல பையன் அப்படிங்கிறது இல்லையா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சோண்டு பண்ணிக்கலாம். சக்கரை போட்டு ஏலக்காவை அரைக்க பண்ணிக்கலாம். இதுலயும் போட்டு மிக்ஸ் பண்ணுமா? தாராளமா பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ ஏலக்காவையும் அரைச்சு அதில் மிக்ஸ் பண்றோம் நம்ம. ஓகே. இது வந்துட்டு உள்ள ஸ்டஃபிங் பண்றதுக்காக நம்ம ரெடி பண்றது. ஓகே. ஆனா ஸ்டஃபிங் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் இது பொடியா இருக்கணுமோ? இல்ல இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல. கொஞ்சம் பொடியா இருக்கணும். அது வேணா இன்னும் கொஞ்சம் நம்ம சின்னதா கட் பண்ணிக்கணும் இல்லையா? ஓகே. ஸோ இது சேர்த்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்போ என்ன பண்ணணும்னா ஜீரா பண்ணிக்கணும். ஓகே. ஜீரா இதில் பண்ணிக்கலாமா? ஓகே. ஓகே. ஜீராக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் போட்டுக்கணும். ஓகே. அதுக்கு முன்னால் அடுப்பு ஆன் வைக்கணும். ஓகே. சுகர் போட்டுடணும். 1 கப் சுகர் எடுத்துட்டோம். கப் சுகர் போட்டுட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் வாட்டர் போட்டுக்கணும். ஏன்னா சுகர்லேயே கொஞ்சம் கரைய தண்ணி அதிகமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி போட்டால் போதும்.
பாகு வந்து ரொம்ப திக்கா வரணும்னு அவசியம் இல்ல, ஒரு கம்பி பதத்துக்கு வந்தா ஓகே. அது என்ன பாகுனாலே கம்பி பதம் அப்படிங்கறாங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது? கம்பி பாகுன்னு சொல்லும்போது எப்படின்னா தண்ணிலயே விட்டு பார்க்கலாம். சும்மா கையில இப்படி எடுத்து இப்படி பண்ணா கம்பி மாதிரி வரும். ஓகே. சோ வந்து அந்த அதுதான் வந்து கரெக்டான ஒரு டைம் நம்ம வந்து அது குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆமா. ஓகே. ஆனா இவ்வளவு சீக்கிரம் பாகு பண்ண ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. இப்படி பண்ணி பார்த்தா பிசுபிசுன்னு ஒரு மாதிரி ஒட்டும். ஓகே. ஏன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து கஷ்டம், ஒரு மாதிரி பூத்து போயிடும். ஒரு கம்பி பதத்துக்கு வேணும்னா இதுதான் கரெக்டான பதம். இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஸ்டஃபிங் பண்ணணும். பண்ணிட்டு ஸ்டஃபிங் பண்ணிடலாமா? ஆமா. இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கொஞ்சம் வந்து பன்னீர் விட்டுக்கலாம் ஒரு வாசனைக்காக. ஆமா, நல்ல ஃப்ளேவரா இருக்கும்ன்றதுக்காக. சோ ஸ்டஃப் பண்றது எப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா பார்க்கணும், ஏன்னா இவங்க டிசைன்லாம் வேற பண்றாங்க. கம் ஆன், ஆக்ஷன். ரொம்ப சிம்பிள் தான், இது ஒன்றும் ரொம்ப டஃப்பான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது டெய்லி சமைக்கிறவங்களுக்கு அது சிம்பிள். ஆமா. என்னைக்கோ ஒரு நாள் பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே, இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த எட்ஜில் இப்படி வச்சுட்டு ஓகே எடுத்து டிசைன் பண்ணிடலாம். சூப்பர். ஏன்னா அந்த உள்ள வச்சிருக்க ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு எண்ணெயில பிரிஞ்சு வெளியே வரக்கூடாது. சோ அதுக்காக டிசைனும் ஆச்சு. ஆமா. அதே டைம் வந்து அதை நம்ம வந்து நல்லா திக்கா லாக் பண்ணிடுறோம். ஆமா. ஓகே. வந்து நெக்ஸ்ட் வந்து ஆயில் பாயில் பண்ணிடலாம். ஆயில பாயில் பண்ணிடலாமா? ஓகே ஓகே. அண்ட் உங்களோட பேத்தி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அவங்க பேர் அஞ்சனா. நல்லா ரொம்ப சுட்டியா இருப்பா. டான்ஸ் வெளுத்து வாங்குவா. மியூசிக் போட்டு விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா டான்ஸ். நாங்க எல்லாரும் டான்ஸ் அவளை பண்ண வச்சுட்டு உட்கார்ந்து ஒரே சிரிப்பு தான். ஒரே ஜாலியா என்டர்டெய்னரா வீட்டோட வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. ஓகே. அவங்க எப்படி இப்ப வந்து ஊர்ல தான் அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க இல்ல உங்களோட இருக்காங்க? இல்ல அவங்க அப்பா அம்மாவோட தான் இருக்காங்க. பட் ஆனா வீக்லி 3 days எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஓகே. பாட்டி தாத்தா பார்க்கலனா அவ்வளவுதான், உங்களுக்கு போர் அடிக்கும். ஆமா. இதுல வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுடலாமா? காஞ்சிச்சு. கண்டிப்பா. ஆயில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆயில் நல்லா காஞ்சி, எப்பவுமே வந்து ஆயில் நல்லா காஞ்சோன்னா நம்ம போட்டோம்னா ஆயில் அதிகமா பிடிக்காது. அட் த சேம் டைம் சீக்கிரமா குக் பண்ணி எடுத்துடலாம், கேஸும் கம்மியாகும். அதுக்காக ரொம்பவும் ஆயில் தீஞ்சிடக்கூடாது, தீஞ்சிரும். ஓரளவுக்கு மீடியமான ஹீட்ல இருக்கும். அண்ட் நம்மளோட டிஷ்ஷை பத்தி பேசும்போது நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, என்னன்னா வந்து இது ரெடிமேடா சாப்பிடறதை விட இது வந்து நம்ம பாகுல போட்டு கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது எப்படின்னா பாகுல வந்து நம்ம போட்டு எடுத்துடுறோம், பாகுலயே இருக்காது. பாகுலயே இருந்துச்சுன்னா அது குலோப் ஜாம். ஓகே. இது நம்ம பாகுல போட்டு எடுத்துடுறோம். எடுத்துட்ட பிறகு ஆயில் நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம தாராளமா போட்டுக்கலாம். இதை வந்து அடுத்த நாள் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க இல்லையா? எண்ணெயில போட்டு எடுத்தோம்னா சாப்பிட்றது மட்டும் தான் பாக்கி. இப்போ அகைன் நம்ம பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல நான் ஒரு பிரேக் சொல்ல போறேன், ஆனா உங்க ஸ்டைல்ல. கம் ஆன். பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் நிகழ்ச்சியில ஒரு குட்டி பிரேக். வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குள்ள வந்து நம்ம அதை எடுத்து வைக்கிறதுக்கு இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா நீங்க வந்து சமைச்சு முடிச்சிட்டீங்க. ரொம்ப அழகாவும் சமைச்சிங்கன்னு சொல்லணும். ஏன்னா வந்து உங்க சமையலே வந்து ஒரு கலை அப்படிங்கறத நிரூபிச்சீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நமக்கு வந்து இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன அப்படின்னா வந்து நீங்க எப்படி அழகா சமைச்சீங்களோ அதே மாதிரி எப்படி சமைச்சீங்க அப்படிங்கிற ரீகேப் சொல்லணும். ஓகேவா?
இது எண்ணெய் அதிகமா பிடிக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும் இல்லையா? இப்போ நார்மலா டீப் ஃப்ரை பண்ற எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ வச்சுட்டு அதுல ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்னா எண்ணெய்லாம் அப்சர்வ் பண்ணிருக்க ஆயில் ஃபுல்லா அதுல வந்துட்டு உங்களுக்கு டிஷ்யூல வந்துரும். ஓகே. அண்ட் நீங்க வீட்ல வந்து ஸ்வீட்ஸ் இதெல்லாம் நல்லா செய்வேன்னு சொன்னீங்க. நார்மலா வீட்ல சமைக்கிற அதிகமா நாங்க வீட்ல தான் சமைப்போம் அப்படிங்கறது அப்பளத்தை தவிர்த்து சொல்லுங்க, என்ன சமைப்பீங்க? அப்பளத்தை தவிர்த்து வீட்ல நார்மலா நாங்க செய்யற டிஷ் என்னன்னாக்க, எங்க வீட்ல சிக்கன் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிரியாணி பிடிக்கும். ஓகே. நாங்க வீக்லி ஒன்ஸ் இல்ல 2 வீக்ஸ்க்கு ஒன் டைம் பிரியாணி பண்ணிடுவோம். நீங்களே பண்ணிடுவீங்க? ஆமா, வீட்லயே பிரியாணி பண்ணிடுவோம். ஓகே. பிரியாணி பண்ணா அன்னைக்கு நல்லா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுவோம். நீங்க சமைக்கிறதுல பேத்திக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? பேத்திக்குன்னு பார்க்க போனா அவளுக்கு சமையல் ஐட்டத்துல பாத்தீங்கன்னா ரசம் சாதம் ரொம்ப பிடிக்கும். ஓ, நீங்க செய்யற ரசம்? ஆமா, அவளுக்கு ரசம் நல்லா பிடிக்கும். ரசம் சாதம் நல்லா சாப்பிடுவா. ஓகே. ரசத்துக்கு அவங்களும் வந்து அப்பளம் தான் தொட்டுப்பாங்களா? அப்பளம் வந்து சும்மா அவ எடுத்து அப்பளம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கணும்ன்ற இது கிடையாது அவளுக்கு. சின்ன குழந்தை இல்லையா, சும்மா அப்பளம் பொரிக்கும் போது கொடுத்துட்டு எடுத்து வச்சு நொறுக்கி பாதி உள்ள போகும், பாதி வெளியே போகும். ஓகே, எல்லாம் பண்ணுவாங்க. சந்தோஷம். இப்போ வந்து இது வந்து இப்போ இதை எடுத்துட்டு இதான் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வைக்கணுமா இல்ல அப்படியே இந்த பாகுல போட்டு? அந்த ஆயில் போயிடுச்சு இல்லைங்களா, எடுத்துடுச்சுல, இப்போ உடனே பாகுல போட்டுடலாம். ஓகே. அண்ட் பாகுல போட்டா இது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம், சாப்பிடலாம் இல்லையா? சோ பாகுல சூடு எல்லாம் போட வேணாம், அப்படியே போட்டு. பாகு வந்துட்டு கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு, லைட்டா நம்ம சூடு பண்ணிக்கணுமா? ஏன்னா பாகு வந்து ஆறிடுச்சு இல்லைங்களா, கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. ஓகே. நார்மலா ஜீரா வந்து ஆறிடுச்சுனாலே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆறிடுச்சுனாலே இல்ல, ஆனா கெட்டி ஆகல நீங்க பண்ணது, அதுவே பெரிய விஷயம் தான் இல்ல? அது வந்து பாகு இன்னும் முருகிட்டாதான் உங்களுக்கு வந்து அப்படியே கல்லு மாதிரி ஆயிடும். இது வந்து அதுக்கு தான் வந்து கம்பி மாதிரி ஒரு இது எடுக்கிறது. சோ நீங்க சொன்ன கம்பி இதுதான், இங்க பாருங்க. ஆமா, வருதா? ஓகே, வருது. இப்போ நம்ம வந்து பாகுலயும் போட்டாச்சு. ஓகேவா? பாகுல போட்டுட்டா இது வந்து முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க நீங்க. நீங்க எப்படி அழகா சமைச்சீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு அழகா ஒரு ரீகேப். ஓகே, நான் சொல்லவே தேவையில்ல, அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. சட்டுன்னு இப்படிதான் வேணும் எனக்கு. கண்டஸ்டன்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ரீகேப்னாக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு பவுல்ல மைதா எடுத்து போட்டுக்கணும். ஓகே. ஒரு கப்பு மைதானா அதுக்கு ஒரு 1/4 கப்பு நெய். அது போட்டு அதுக்கப்புறம் சும்மா ஒரு லிட்டில் பிட் சால்ட், அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா ஒரு லிட்டில் பிட் போட்டுட்டு, கலருக்கு வந்துட்டு கேசரி பவுடர். ஓகே. போட்டுட்டு எல்லாம் போட்டு நல்லா மாவு, நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடணும். அது என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்துட்டு பொடி பண்ணிக்கணும். ஓகே. ஏலக்காய் பொடி பண்ணிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கணும். ஓகே. தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணிடணும். ஓகே. லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, தேங்காய் துருவிட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, முந்திரியும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஓகே. ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பொடி பொடியா போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது அது வந்து ஸ்டஃபிங் பண்றதுக்காக நம்ம பண்றது. ஓகே. அது எல்லாத்தையும் வந்துட்டு ஏலக்காய், தேங்காய், முந்திரி, ஓகே, எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல அதை உள்ள வந்துட்டு ஸ்டஃபிங் பண்ணி, ஓகே, எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டு சக்கரை ஜீரா பண்ணிட்டு அந்த ஜீரால போட்டு எடுத்துட்டா முடிஞ்சு போயிடுச்சு. அண்ட் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஜீரா பாகோட அந்த என்ன சொல்றது கரெக்டான பதம், அந்த கம்பி பதத்துல நம்ம பண்ணணும், இல்லனா வந்து வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி இந்த ஃப்ரை பண்ணும்போது ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சுன்னா கலர் மாறிடும். ஓகே. அதுவும் கொஞ்சம் முக்கியமா. அதாவது வந்து நம்மளோட அந்த என்ன சொல்றது கோகனட் பாஜீரா ஓகே, கோகனட் பாஜீராவோட கலர் மாறிடும். ஆமா. ஓகே. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் போட்டதை எடுத்துறலாம் நினைக்கிறேன்ல. அதுக்கு முன்னால நாம இந்த ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஓகே இதுல ஊத்துறோம், அதுல கொஞ்சம் விட்டுக்கலாம், கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓகே. சும்மா லைட்டா ஒரு லிட்டில் பிட் நான் ஊத்துறேன், நீங்க போதுமா பாருங்க. எனஃப்மா. ஓகே. ஏன்னா நிறைய சேர்த்துட்டாலும் அது வந்து ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி திகட்டிடும், சாப்பிட முடியாது. ஓகே. இதுல இந்த பாகுல இது எவ்வளவு நேரம் ஊறணும்? அது ஒரு 15 மினிட்ஸ் இல்ல ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. அப்பதான் அது உள்ள நல்லா அப்சர்வ் ஆகும். ஓகே. சோ ஒரு half an hour கூட ஊறலாம். ஊறலாம், அதனால ஒண்ணும் இல்ல. எவ்வளவு ஊறுதோ அவ்வளவு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நமக்கு. ஓகே. நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம கோகனட் பாஜீரா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இது வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து அதில் போட்டு ஊறணும். ஆமா இல்லையா? ஊறது மட்டும் தான் பாக்கி. அது ஊறினதுக்கு அப்புறம் நாங்க சாப்பிட்றது மட்டும் தான் பாக்கி. ஸோ
சோ நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படிங்கறதுனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கார்னிஷ் பண்ண போறோம். ஓகே, பண்ணிடலாம். இந்தாங்க, நீங்களே எடுங்க. ஸோ ரொம்ப அழகா நம்ம கோகனட் பாஜீரா ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்றது தான் பாக்கி. அதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட கேட்கணும் என்னன்னா, இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா பிரீத்தி ப்ராடக்ட் வாங்கினா தான் வர முடியும். என்ன வாங்குனீங்க, என்ன ப்ராடக்ட் வாங்குனீங்க? வீட்ல வந்து மிக்ஸி பிளஸ் கிரைண்டர் ரெண்டுமே பிரீத்தி ப்ராடக்ட்ஸ் தான். சூப்பர். ஸோ வந்து மிக்ஸி அண்ட் கிரைண்டர் வாங்கியிருக்கீங்க. அகைன் நீங்க ஒருவேளை வின்னர் ஆனீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி தான் காத்திருக்கு. ஓகே, ஸோ அந்த மிக்ஸியை வந்து நீங்க வின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்த்தா இருக்கட்டும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் இங்க வந்து சமைச்சதுக்காக. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டா இருக்கு, சான்ஸே இல்லை. என்ன சொல்றது, அதாவது வந்து நம்ம சூடா சாப்பிடுறோம், அதனால வந்து எனக்கு இன்னும் வந்துட்டு நல்லா கூலிங் ஆகணும்னா அது நல்லா அதுல ஊறணும். ஊறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இல்ல, இப்பவே அது சாஃப்டா தான் இருக்கு. இதுல வந்து குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி வர போற ஜட்ஜுக்கு அது பிடிக்கும், நம்ம நம்புவோம். ஓகேவா? நீங்க வந்து இதே மாதிரி இன்னோவேட்டிவா நிறைய விஷயங்கள் நீங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும், நிறைய பிரீத்தி ப்ராடக்ட் வாங்கணும், இங்க வந்து சமைக்கணும் அப்படிங்கறதா எங்க ஆசை. ஓகே, தேங்க்யூ சோ மச் வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட் இங்க முடியுது. நாளைக்கு யார் வந்து என்ன சமைக்க போறாங்க அப்படிங்கறத காத்திருந்து பார்க்கலாம். மறுபடியும் பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது DK. டாடா, பை பை.